மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களோட திருமண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? ஒரு வரியில சொல்லுங்க. திருமண வாழ்க்கையில இவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்களா இல்ல துரதிர்ஷ்டம் செஞ்சவங்களா? கொஞ்சம் சொல்லிடுங்க. அது தெரிஞ்சுட்டா அப்புறம் மத்த கேட்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இவங்க மிகவும் பாக்கியசாலிகள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? இவங்க என்ன விதமா நம்முடைய திருமண வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ கருதுறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். அதுதான் அதிசயமா இருக்கும். இன்னமும் கல்யாணமே பண்ணிக்காத ஆள் மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டே வர்றாங்க. கல்யாணத்துல இறங்குறதுக்கே தடை பண்ணுவாங்க. எதிர் அந்த ஆப்போசிட் செக்ஸோட பேசுறதுக்கே தயங்குவாங்க. ஆனா எல்லாத்தையும் நல்லா அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா பாருங்க. அதிர்ஷ்டம். அவன் எவ்வளவு முயற்சி பண்றான், அதுல அவனுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறான். இவங்க வந்து ரொம்ப ரிசர்வா இருக்காங்க. ரொம்ப எதிலையும் வந்து இவங்களுக்கு ஒரு சேப்பர் சைடா இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அமைது பாருங்க. திருமண வாழ்க்கை நல்லா இவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அமைஞ்சிருது. அந்த விஷயத்துல இவங்க கொடுத்து வச்சவங்க தான். மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு காதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா காதல்ங்கிறது ஒண்ணு உண்டு. எல்லாருமே எல்லா ராசிக்காரங்களும் காதல் பண்றாங்க. இவங்க காதல் பண்ணா அது எப்படி இருக்குன்னா இவங்க தான் அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, இது பண்றாங்க. அப்படியே மத்தவங்க அப்ரோச் பண்ணாலும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்ரோச் பண்ணோட அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா? உலகத்துல அதி பொறுமைசாலிகள் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ரொம்ப பொறுமைசாலிங்க இருக்காங்கல்ல. அந்த இருக்காங்கல்ல பொறுமைசாலிங்க. அதனால இவங்களுக்கு வந்து காதல் திருமண ஏற்பாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறதுனால இவங்களை காதலிக்கிறதுக்கு அது மாதிரி அதி பொறுமைசாலி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா? அப்படி கிடைச்சு காதல் திருமணம் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை சிக்கனமா குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்களா? ஏன்னா இவங்க சிக்கனக்காரங்க. மகர ராசி மகர லக்னம் சிக்கனக்காரங்க. அதாவது தேவையில்லாத செலவு பண்ற இடத்துல ரொம்ப கஞ்சத்தனமானவங்கன்னு பேர் வாங்கினவங்க. தேவையான செலவு பண்ணும்போது இவங்க வள்ளல் பிறப்புன்னு பேர் வாங்குறவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு. ஒரு பொருள் தேவையில்லைன்னா அதுக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது, கஞ்சா மாதிரி பேர் வாங்கிடுவாங்க. ஒரு பொருள் தேவைன்னா அது நல்லா உயர்ந்ததான் வாங்குவாங்க. அந்த இடத்துல இவங்க பெரிய வள்ளல் மாதிரி நடத்துக்குவாங்க. அதனால இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை சிக்கனமான குடும்பத்தை நடத்துவாங்களா? இப்ப கேள்வியே இவங்க எப்படி இருப்பாங்கன்னு இல்ல, வாழ்க்கை துணை சிக்கனமா இருப்பாங்களா? நிச்சயமா இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை சிக்கனமா குடும்ப வாழ்க்கை நடத்துற மாதிரி சாமர்த்தியசாலியாவும் அமைஞ்சிருவாங்க. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து அவங்க வந்து இவங்க கிட்ட கணவர்கிட்ட, அதாவது மகர ராசி மகர லக்னத்துக்காரங்கிட்ட அதிக வாக்குவாதங்களை வச்சுக்குவாங்களா? நிறைய வாக்குவாதம் பண்ணுவாங்களா? இல்ல. பாருங்க அதிசயம். கணவனுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு கூட பேச மாட்டாங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து கணவனுடைய பேச்சுக்கு வந்து எதிர் பேச்சு பேசாத குணவதியா அமைவாங்க. இவங்க தான் அந்த தன்மையை கெடுப்பாங்க. சாதாரணமா ஒரு கலந்துரையாடல்ல வந்து இவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து அது ஒத்துழைக்காம அது எப்படி எப்படி ப்ரொலாங் பண்ணிட்டு போகணுமோ அதெல்லாம் போய் போய் இடக்க முடக்க கொண்டு போய் அந்த விஷயத்தை கெடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அமையறவங்க வந்து இவங்களுக்கு எதிர் பேச்சு பேசுற குணவதியா தான் அமைவாங்க. அப்படி அவங்க மாறி கெட்டு போயிருக்காங்கன்னா அது இவங்க தான் காரணம். மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி வந்து பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி அமைவாங்க? பார்க்கும்போது அவங்களை பார்த்தோன்னா அவங்க முகத்துல என்ன தெரியும்? இவங்க எப்பவுமே பார்க்கும்போது நல்ல மலர்ந்த முகத்தோட இருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப நயமா பேசுவாங்க. இது இவங்களுக்கு கிடைச்ச லக்கு. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கிக்கூடிய மனைவி எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காட்சியளிப்பாங்க. நயமா பேசுறவங்களா இருப்பாங்க. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? கணவன் மனைவி இருவரும் நல்ல மன ஒற்றுமையா இருப்பாங்க. நல்ல மன ஒற்றுமை இருக்கும், கருத்து ஒற்றுமை இருக்கும். அந்த கருத்து ஒற்றுமை வரும்போதுதான் மன ஒற்றுமை வரும். அந்த கருத்து ஒற்றுமை இருக்கும்.
அதே மாதிரி செயல்களையும் ஒற்றுமையா சேர்ந்து செய்யக்கூடிய திறமை இருக்கும். செயல்களை ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு செய்ய மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்துதான் அதை ஒற்றுமையா தான் செய்வாங்க. அந்த மாதிரி அழகா குடும்பத்தை நடத்துவாங்க. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரிவினைகள் வருமா? அடிக்கடி பிரிவினை தான் வருமா? இவங்களுக்கு பிரிவினைங்கிறது வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இவங்க எந்நேரமும் இணை பிரியாம ஒத்துமையாகவே இருப்பாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. எங்க போனாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் தனியா பார்க்க முடியாது. இவங்க இணை பிரியாது ஒரு இடத்துக்கு செல்வாங்க, இணை பிரியாம வாழ்வாங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவு சிக்கனமானவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க நிர்வாக திறமை உள்ளவங்களா? நல்ல நிர்வாக திறமை உள்ளவங்க, பொறுப்பா இருப்பாங்க, பொறுப்பா குடும்பத்தை ஏற்று நடத்துறவங்களா இருப்பாங்க. நல்ல நிர்வாக திறமை உண்டு, பொறுப்பு உண்டு, குடும்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய பக்குவம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களா தான் இவங்களுக்கு மனைவியா வாழ்க்கை துணைவியா அமைவாங்க. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு புத்திர பாக்கியம் மிக மிக குறைவா தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு குழந்தை, அதெல்லாம் 2னா மிகப்பெரிய விஷயம். ஆனா இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க நல்ல பெயர் புகழ் செல்வாக்கோட, குறிப்பா தன்னுடைய குல பெருமைய உலகத்துக்கு பறைசாற்றுபவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க தான் இவங்களுக்கு பிறக்கும்.